வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிக் பாஸ் சீசன் 9 முடிஞ்சாதான் இது நடக்கும் போலியே அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து விஜய் பாரு சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ பாரு சொன்னது உண்மைதானோ அப்படின்ற மாதிரி ஒரு கட்டத்தில் நம்மளுக்கு வந்து திங்க் பண்ண தோணிடும். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மள ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்னு உள்ளே அனுப்பிட்டாங்க. ஸோ பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தா அவங்களுக்குள்ளேயே தான் அவங்க சூஸ் பண்ணிக்கிறாங்க. விச் மீன்ஸ் இவங்கள தவிர்த்து மற்றவங்களாம் குரூப்பாக இருக்காங்க அப்படின்றத வந்து மீன் பண்ணுறாங்க. எல்லாருமே என்ன ஒரு குறிப்பிட்ட ஒரு 6, 7, 8 பேருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா, அந்த குரூப்புக்குள்ளேயே தான் அவங்க வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மரை சூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து தலை டாஸ்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது ரொம்ப ரேர். அதனால் நம்ம தலை ஆகிறதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் போலயே. நம்மளை பெஸ்ட் பெர்ஃபார்மராக சூஸ் பண்ணோன்னா பிக் பாஸ் சீசன் 9 முடிஞ்சிடும் போலயே அப்படின்ற மாதிரி ஃபன்னாக அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க பெஸ்ட்டு பீப்புளாக வந்து அவங்களோட செட் ஆஃப் பீப்புள்லேருந்தே வந்து சூஸ் பண்ணுறாங்க. அப்போனா அவங்க தான் வந்து தலை டாஸ்கில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்ற பட்சத்தில் நம்ம தலையாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியோ அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஒரு கால்குலேஷன் வந்து போடுறாங்க. பட் அவங்க நினச்சா பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணால் சூப்பராக வந்து பார்த்திங்க அப்படின்னா தலை டாஸ்கில் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா அவங்க வந்து பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே கண்டிப்பாக எல்லோரும் சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஒவ்வொரு நாளும் வந்து பெர்ஸ்பெக்டிவ் ஒவ்வொருத்தர் மேலே மாறிக்கிட்டே வரதை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அதை அவங்க ட்ரெஸ் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மராக வந்து தலை டாஸ்கில் போட்டிட்டு தலாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. பட் அவங்க வந்து பிக் பாஸ் 9 முடிஞ்சால் தான் என்னை சூஸ் பண்ணுவாங்க போலே அப்படின்னா அவங்களோட கேம் பிளான் என்ன அப்படின்றது இப்போ நம்மளால் கணிக்க முடியுது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து நான் இப்படி தான் விளையாடுவேன் அப்படின்றத தான் அவங்க சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து இல்லை நம்ம அடுத்த தடவை தலை டாஸ்க் அடிக்கிறோம் பாரு அப்படின்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல. ஆனால் பிக் பாஸ் சீசன் 9 முடிஞ்சால் தான் நம்ம வந்து பெஸ்ட்டாக சூஸ் பண்ணுவாங்களோ நம்மளே அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே என்னோட கால்குலேஷன் வந்து அவங்களோட கேம் பிளான் வந்து இதுவாக தான் இருக்கும் அடுத்த வாரம் அப்படின்றது தான். பட் வைல்ட் கார்டெலாம் உள்ளே வந்தால் வந்து பார்த்திங்கன்னா கேமே டோட்டலாக வந்து வேறையாக மாறும். மேபி அப்கமிங் வீக்ஸில் இவங்க பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணி பெஸ்ட் பர்ஃபார்மராக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது என்னோட கெஸ்ஸிங்ஸ். லெட்ஸ் சி என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படின்றத மறக்காம இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ குரூப்பிசம் இருக்குதான், பட் அதனால நம்ம அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்னு அவங்க நினச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக முன்னாடி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.